ராம் யோகாலயம் சார்பாக அனைவருக்கும் வணக்கங்க. தினம் ஒரு முத்திரை பயிற்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முத்திரை பார்த்தீங்கன்னா ஆதி முத்திரை அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை நம்ம பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னீங்கன்னா, குழந்தைகள் தாயின் கருவறையிலிருந்து வெளியே வரப்பவே இந்த முத்திரையோடு தானுங்க வரும். இதனுடைய பயன்கள் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பயன்கள். அதாவது சுவாச மண்டலத்தின் ஆரோக்கியத்தை நல்லபடியாக மேம்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சிங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே தும்மல் வரும், வீசிங் ப்ராப்ளம் வரும், சளி வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்கும். நம்ம இந்த லங்ஸுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்காதுங்க. இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஆதிமுத்திரை நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதுங்க. இது டைம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 15 நிமிடம், மாலையில் ஒரு 15 நிமிடம் நீங்கள் செய்யணுங்க. இது நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம், இல்லைன்னா சேர்லையும் நீங்கள் உட்காந்துட்டு பண்ணலாம். ரொம்ப எளிமையான முத்திரை தானுங்க. இங்கே பாருங்கள், நம்மளுடைய கட்டை விரலை நல்லா நல்லா மடித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இங்கே பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. நல்லா எந்த அளவுக்கு கீழே இருக்கணுமோ அந்த அளவுக்கு இருக்கணும். மற்ற விரல்களை எல்லாம் கட்டை விரலை ஒரு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த அழுத்தம் கொடுத்து மடி மேலே வச்சுக்கலாங்க. நல்லா நிமிர்ந்து உட்காந்து, அதாவது மெதுவாக மூச்சை இழுத்து மெதுவாக விடணும். உங்களுடைய கவனங்கள் ஃபுல்லாக மூச்சிலேயே தான் இருக்கணுங்க. முதுகுத்தண்டு நேராக இருக்கணும். நீங்கள் சேரில் உட்கார்ந்தாலும் சரி, சமணம் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, முதுகுத்தண்டு நேராக இருக்கணுங்க. இது நீங்கள் டெய்லியும் நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் இந்த ஆதிமுத்திரையில் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.